நம்ம பிரணேகா குட்டிக்கு திரும்ப திரும்ப இதே மாதிரி கனவு வந்து அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவனால் சரியாக தூங்கவே முடியல. ஸ்கூலில் போய் டெய்லியும் தூங்கிக்கிட்டே இருக்கா. இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு நாள் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சாமியை நல்லா கும்பிட்டுட்டு சாமி ஃபோட்டோவை கிட்டையே வச்சுட்டு நீ நல்லா படுத்து தூங்கு, அப்போ உனக்கு இந்த கனவு வராது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அவளும் சரி ஓகே அப்படின்னு சாமி கும்பிட்டு சாமி ஃபோட்டோவை கையிலே இறுக்கமாக பிடிச்சிட்டு தூங்குறான். கடல் அலைகள் பயங்கர சீற்றமாக இருக்குது. கடல்கிட்ட யாருமே போக முடியல. அங்கே பக்கத்துலேயே ஒரு ஃபிஷர்மேன் காலனி இருக்குது. அங்கே மீனவ மக்கள் எல்லாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டு வராங்க. வெளியே நிறைய மீனவ குழந்தைகள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. கடல் ரொம்ப சீற்றமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குட்டீஸ் எல்லாம் உள்ளே போய் விளையாடுங்க, கடல் என்னமோ ரொம்ப சீருது, வெளியே தண்ணியெல்லாம் வர மாதிரி ஒரே ஃபீலாக இருக்குது, உள்ளே ஓடி போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாலாம் வந்து குழந்தைகள உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி உள்ளே அனுப்பிட்டு அங்கே இருக்கிற லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடல் ரொம்ப சீற்றமாக இருக்கேன்னு பார்க்கும்போது பார்க்க என்னாச்சு அப்படின்னா, கடல் அலைகள் எல்லாம் அப்படியே மேலே புஷ்ஷன்னு ஏறி வருது. எல்லாரும் பயப்படுறாங்க, கதறாங்க, அலறாங்க. ஐயோ கடல் அலை உள்ளே வருது, இப்போ நமக்கு எல்லாரும் சாக போகிறோம், பயங்கரமாக தண்ணி வந்து அடிச்சுட்டு போகுது, ஐயோ கடவுளே எங்களை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு எல்லாரும் கத்துறாங்க. அப்படி கத்திட்டு இருக்கிற வேலையில் கடலில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி திரும்ப உள்ளுக்குள்ளே போகுது. ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. என்னடா அது, கடல் அலை மேலே வந்துச்சா அப்படியே எல்லாமே பின்னாடி போகுதே, கடவுளே எங்களை நீ காப்பாற்றிட்டேன்னு எல்லாரும் கையெடுத்து மேலே கூப்பிட்றாங்க. கடல் அலைகளுக்கு மத்தியில் அப்படியே ஒரு பர்பிள் கலரில் அப்படியே லைட்டிங்ஸ் அப்படியே ஃபுல்லாக வருது. அங்கே என்னென்னு பார்த்தா நம்ம வாயுனா தான் நம்ம கடல் அலைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி திரும்ப வந்து கடலுக்குள்ளேயே போக வச்சுருக்காங்க. எல்லாரும் வாயுனாவை கையெடுத்து நீ தான் எங்களோட செல்லியம்மா சாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்றாங்க. குட்டீஸ், நெக்ஸ்ட் பார்ட் கமிங் சூன்.